வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட 7 ஏழை குடும்பங்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டுக்கான ஆணையை அமைச்சர் ஜான்குமார் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட மொட்டைத்தோப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 15 குடியிருப்புகளுக்கு பொதுப்பணித்துறையினால் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் சாலை பணிகளுக்கான அப்புறப்படுத்தப்பட்ட சாலையோரம் வசித்த ஏழை குடும்பங்கள் மற்றும் லாஸ்பேட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள காவல் நிலையத்தின் அருகாமையில் உள்ள வாய்க்கால் பணிகளுக்காக அப்புறப்படுத்தப்பட்ட 4 குடும்பங்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் வீடில்லா 2 குடும்பங்களை சேர்த்து மொத்தம் 13 குடும்பங்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டுக்கான ஒப்புதல் கடந்த 8/9/2025 அன்று மாவட்ட ஒதுக்கீடு குழுவினரால் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த 7 ஏழை பயனாளிகளை சேர்த்து மொத்தம் 13 குடும்பங்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்றத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாண்புமிகு புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அமைச்சர் திரு ஜான்குமார் முன்னிலையில் பயனாளிகளுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு அமைச்சர் திரு திருமுருகன் உடன் இருந்தார். நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாண்புமிகு திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு புதுவை அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியாக தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் நேற்று தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நட்டா, முன்னாள் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் புதுவை அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் துணை ஜனாதிபதி திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு துணை ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள தாங்கள் இந்தியாவை சரியான திசையில் வழிநடத்தி வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று தமிழக மக்களின் மனம் மகிழ தங்களின் பணி சிறக்க வேண்டுமென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியாக தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் நேற்று தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியாக தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் நேற்று தேர்வு செய்யப்பட்டார். துணை ஜனாதிபதி தேர்தலில் 452 ஓட்டுகளை பெற்று இன்டி கூட்டணியின் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி அவர் வீழ்த்தினார். நாட்டின் 14வது துணை ஜனாதிபதியாக 2022 ஆகஸ்டில் பதவியேற்ற ஜக்தீப் தன்கர் கடந்த ஜூலை இறுதியில் உடல்நிலை காரணம் காட்டிய பதவியை ராஜினாமா செய்தார். பதவி காலம் முடிவடைவதற்கு முன்பே அவர் ராஜினாமா செய்தது தேசிய அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து 15வது துணை ஜனாதிபதியை தேர்வு செய்ய செப்டம்பர் 9 தேர்தல் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ராஜ்யசபா பொதுச் செயலர் பி.சி. மோடி நியமிக்கப்பட்டார். மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்த மகாராஷ்டிரா கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். இவரது வெற்றி உறுதி என்ற நிலையிலும் வீம்புக்காகவே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் இன்டி கூட்டணி தெலுங்கானாவை சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியை வேட்பாளராக அறிவித்தது. இந்நிலையில் டெல்லியில் பார்லிமெண்டில் முதல் தளத்தில் உள்ள வசுதா அரங்கில் துணை ஜனாதிபதி தேர்தல் நேற்று நடந்தது. திட்டமிட்டபடி காலை 10 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கிய நிலையில் முதல் நபராக பிரதமர் நரேந்திர மோடி ஓட்டளித்தார். அவரை தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங்,
சிவராஜ் சிங் சவுகான், கிரண் ரிஜிஜு, எல் முருகன் மற்றும் பாஜக எம்பிக்கள் அனைவருமே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டளித்தனர். லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயணன் உள்ளிட்டோரும் ஓட்டளித்தனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா, ராகுல், பிரியங்கா, சசி தரூர், ஜெய்ராம் ரமேஷ், சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் உள்ளிட்டோர் காலையிலேயே ஓட்டளித்தனர். சிறையில் இருக்கும் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா தொகுதி எம்பி இன்ஜினியர் ரஷீத் தேர்தல் கமிஷன் அனுமதியோடு தபால் ஓட்டு போட்டதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் தேவ கவுடா சக்கர நாற்காலில் வந்து ஓட்டளித்தார். கனிமொழி, பாலு உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் பலரும் காலையிலே ஓட்டளித்தனர். அதிமுக எம்பிக்கள் தம்பிதுரை, சண்முகம், இன்பதுரை, தனபால், பன்னீர்செல்வம், ஆதரவு எம்பி தர்மர் ஆகியோர் ஒன்றாக வந்து ஓட்டளித்தனர். பிற்பகல் 3 மணிக்கு 96% ஓட்டுகள் பதிவானதாக ராஜ்யசபா செயலகம் தெரிவித்தது. மாலை 5 மணிக்கு ஓட்டுப்பதிவு முடிந்ததும் 6 மணிக்கு ஓட்டுப்பதிவு எண்ணிக்கை துவங்கியது. லோக்சபா, ராஜ்யசபாவின் மொத்த பலம் 788. இதில் ராஜ்யசபாவில் 6, லோக்சபாவில் 1 இடம் காலியாக இருப்பதால் 781 எம்பிக்கள் ஓட்டளிக்க தகுதியானவர்கள். பாரத் ரக்ஷா சமிதி, பிஜு ஜனதா தளம் ஆகியவை தேர்தலை புறக்கணித்த நிலையில் மொத்தம் 767 எம்பிக்கள் ஓட்டளித்தனர். வெற்றிக்கு 384 ஓட்டுகள் தேவை என்ற நிலையில் 452 ஓட்டுகள் பெற்று தேஜே கூட்டணியின் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்தி கூட்டணியின் பி. சுதர்சன் ரெட்டி 300 ஓட்டுகள் பெற்று தோல்வியடைந்தார். 15 ஓட்டுகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன. இதன் மூலம் நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியாக தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்க உள்ளார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நட்டா, முன்னாள் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் தேசிய மக்கள் மன்ற நிறுவனரும் தொழிலதிபருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்ற மாண்புமிகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், மாண்புமிகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களின் அனுபவமும் அர்ப்பணிப்பும் இந்தியாவை வலுப்பெற வைக்கும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். சஞ்சார பறவைகள் படத்தின் படப்பிடிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சூப்பர் பாபு இயக்கத்தில் கே புரொடக்ஷன் தயாரிப்பாளர் சங்கர் மற்றும் இணை தயாரிப்பாளர் சேகர் சம்பத் தயாரிப்பில் சஞ்சார பறவைகள் என்ற புதிய படத்தின் படப்பிடிப்பு தொடக்க விழா புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமிகள் கோவிலில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பூஜை செய்து படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார். இத்திரைப்படத்தில் சரவணன் வசனமும் ஒளிப்பதிவு, ராஜா சிவசங்கரும் படத்தொகுப்பு, தமிழ்செல்வனும், ரத்தினவேல் இசை, சாமேஷன்ஸ் குகேஷ், சண்டை பயிற்சி சூப்பர் சுப்ராயன், நிழற்படம் வே காந்தி, மக்கள் தொடர்பு கானம் ராஜா மற்றும் லொல்லுசபா மாறன், லொல்லுசபா ஜீவா, விஜய் டிவி தங்கதுரை, வெங்கட் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஏனாம் பிராந்தியத்தில் பொதுப்பணித்துறை குடிநீர் விநியோக மையத்தில் குளோரின் காஸ் கசிவு ஏற்பட்டு 3 அதிகாரிகள் உட்பட 15 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் கனகலாப்பேட்டில் நேற்று மாலை குடிநீர் விநியோக மையத்தில் வைக்கப்பட்டிருந்த குளோரின் காஸ் சிலிண்டர் திடீரென கசிந்தது. இதனால் அங்கு பணியில் இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நாகராஜ், பொட்டு பிரசாத், சந்தோஷ் ஆகியோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் காஸ் கசிவால் அருகில் இருந்த பொதுமக்கள் 15க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். அனைவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக ஏனாம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பிஜேபி தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் தமிழ்மாறன்,
புதுச்சேரி மாநில பாஜக மாநில துணைத் தலைவி ஜெயந்தி மற்றும் இளைஞரணி தலைவர் வருண், பொது செயலாளர்கள் ஆடல் அரசன், விக்ரமாதித்தன், இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழ் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். நீட் அல்லாத இளநிலை படிப்புகளில் காலியாக உள்ள இடங்களை 3வது சுற்று கலந்தாய்வு மூலம் நிரப்புவதற்கு 11ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தங்களது பாட விருப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் அல்லாத இளநிலை படிப்புகளான பிடெக், பிஎஸ்சி விவசாயம், தோட்டக்கலை, பிவிஎஸ்சி, பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஎஸ்சி பாராமெடிக்கல் படிப்புகள், பிஃபார்ம், பிஏ, எல்எல்பி, பாராமெடிக்கல் படிப்புகளில் டிப்ளமோ, கலை அறிவியல், வணிகவியல் படிப்புகள் மற்றும் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்புகளில் காலியாக உள்ள இடங்களை 3ஆம் சுற்று கலந்தாய்வு மூலம் நிரப்புவதற்கு மாணவர்கள் தங்களது டேஷ்போர்டு உள்நுழைவு சான்றுகளை பயன்படுத்தி 11ஆம் தேதி காலை 11 மணிக்குள் பாட விருப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பிடெக் படிப்பில் சுயநிதி இடங்கள் பிரிவில் உள்ள காலி இடங்கள் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. சென்டாக்கில் ஜேஇஇ மதிப்பெண் அடிப்படையில் விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களது பாட விருப்பங்களை சமர்ப்பிக்கலாம். 3வது சுற்று கலந்தாய்வுக்கு 2வது சுற்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பாட விருப்ப தேர்வுகள் செல்லாது. எனவே 3வது சுற்றில் பங்கேற்க விரும்பும் அனைத்து மாணவர்களும் பாட விருப்ப தேர்வுகளை புதிதாக சமர்ப்பிக்க வேண்டும். பாட விருப்ப தேர்வுகளின் வரிசையை நிரப்புவதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும். பாடப்பிரிவு விருப்ப பட்டியல் காலியாக இருந்தால் சீட்டு ஒதுக்கப்படாது. முதல் மற்றும் 2வது சுற்று கலந்தாய்வு மூலம் சீட்டு ஒதுக்கப்பட்டு கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு 3வது சுற்றில் புதிய சீட்டு ஒதுக்கப்பட்டால் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சீட்டு தானாகவே ரத்தாகிவிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்கொலை மரணங்களில் புதுச்சேரி நாட்டிலேயே 3வது இடத்தில் இருப்பதாக தேசிய குற்றப்பிரிவு புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறையின் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆண்டுதோறும் செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக உலக தற்கொலை தடுப்பு நிறுவனம் மற்றும் உலக சுகாதார அமைப்பால் கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் சுமார் 7,20,000 பேர் உலகம் முழுவதும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தேசிய குற்றப்பிரிவு அறிக்கையின்படி இந்தியாவில் 2017 இருந்து 2022 வரை தற்கொலை விகிதம் அதிகமாகி உள்ளது. இதில் புதுச்சேரியில் 26.3% 3வது இடத்தில் உள்ளது. இதற்கு போதைப்பொருள் பழக்கம், பள்ளி மாணவர்களின் தற்கொலை மற்றும் மன அழுத்தம், காதல் தோல்வி, குடும்ப பிரச்சினை போன்றவை காரணங்களாக உள்ளன. ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதினால் அவர் குடும்பமும் சமுதாயமும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிறது. தற்கொலை தடுப்பு நம் ஒவ்வொருவரிடமும் இருந்து ஆரம்பமாகிறது. யாராவது அவர்களது மன கவலைகளையும் விரக்தியையும் நம்மிடையே பகிரும்போது அதற்கு நாம் கவனம் அளித்து அவர்களுக்கு சரியான ஆலோசனை மற்றும் மருத்துவ உதவிக்கு உட்படுத்தினாலே போதும். தற்கொலையை தடுத்து விடலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தேசிய மாநில திட்ட சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், தேசிய மனநல திட்ட அதிகாரி பாலன், பொன்மணி, ஸ்டீபன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி இறுதியாக கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி, மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி, சபரி செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி, விவேகானந்தா செவிலியர் கல்லூரி, ராக் கல்லூரி மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டு தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சோலை நகர் அரசு தொடக்கப் பள்ளியில் சுமார் 36 லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் அரசு தொடக்கப் பள்ளியில் சுமார் 36 லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்.
மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் 3000 பேர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்ட மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வருண் ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர். இதுகுறித்து புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வருண் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டும் அவருடைய 25 ஆண்டுகால அரசியல் சாதனைகளை விளக்கும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 3000 பேர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான மாரத்தான் போட்டி புதுச்சேரியில் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தனர். இந்த மாரத்தான் போட்டியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் துண்டிப்பு அழைப்பு கொடுத்தும் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் QR கோட் ஸ்கேன் செய்து பதிவு செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டனர். மேலும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் இலவச டி-ஷர்ட் மற்றும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர்கள், சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியில் 18 வயது முதல் 30 வயது உள்ளவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து பங்கேற்கலாம் என்று குறிப்பிட்டனர். மாரத்தான் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசு தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. மாரத்தான் போட்டி தொடங்கும் இடம், முடிவடையும் இடம், நடைபெறும் நாள் மற்றும் அதில் பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் குறித்து விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றனர். பேட்டியின் போது புதுச்சேரி மாநில பாஜக மாநில துணைத் தலைவி ஜெயந்தி மற்றும் இளைஞரணி பொதுச் செயலாளர்கள் ஆடல் அரசன், விக்ரமாதித்தன், இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழ் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 20 லிட்டர் விலையில்லா குடிநீர் கேன்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு தொகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததால் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 20 லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. அதன்படி உருளையன்பேட்டை தொகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு விலையில்லா 20 லிட்டர் குடிநீர் கேன்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வீடு வீடாக சென்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.